ஸோ அப்போ அந்த 8 எண்களை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், x1 x2 இதே மாதிரி x8 வரைக்கும் எடுத்துக்கலாமா. இப்போ அந்த 8 எண்களையும் கூட்டிட்டு 8ஆல் டிவைட் பண்ணால் 20 கிடைக்கும். அதுதான் இதுக்கு அர்த்தம் சராசரினா. அடுத்தால என்ன கொடுத்துருக்காங்க, முதல் மற்றும் 2 எண்களின் சராசரி. அப்படின்னா என்ன அர்த்தம், x1ஐயும் x2வையும் கூட்டிட்டு 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்குன்னு கொடுத்துட்டாங்க, 15 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. இது மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்கா. ஸோ இதை நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கிடலாம். 30 + 1 31/2ன்னு கிடைக்கும். ஸோ இதை அடிச்சிடலாமா. அப்போ முதல் 2 எண்களின் கூடுதல் எவ்வளவு, 31. இதே மாதிரி சேம் தான் அடுத்த 3 எண்களின் சராசரி எவ்வளவு, 21 1/3. அதாவது 3வது எண், 4வது எண், 5வது எண், இந்த 3ஐயும் கூட்டிட்டு 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், மிக்சடு ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கேயே டைரெக்டாக போடலாமா. 63 + 1 64/3. இதை அடிச்சிடலாமா. ஸோ அப்போ அடுத்த 3 எண்களின் கூடுதல் எவ்வளவு, 64. இப்போ 6வது எண் எப்படி கொடுத்துருக்காங்க, 7வது எண்ணை விட 4 கம்மியாக இருக்கும். அப்புறம் 8வது எண்ணை விட 7 கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 8வது எண் என்னென்னு வச்சுருக்கோம், x8. அப்போனா 6வது எண் என்னவா இருக்கும், 8வது எண்ணை விட 7 கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ x8லேருந்து 7 கழிச்சிட்டா 6வது எண் கிடச்சிருமா. இப்போ இதிலிருந்து 7வது எண்ணை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா 7வது எண்ணை விட 6வது எண் எவ்வளவு கம்மியாக இருக்குது, 4. ஸோ அப்போ x8 - 7 இதுதானே 6வது எண். இதோட 4 கூட்டியாச்சுன்னா 7வது கிடச்சிருமா. ஸோ அப்போ x8 - 3 இதுதான் 7வது எண். ஸோ அப்போ நமக்கு எல்லா எண்களுமே தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை ஃபுல்லாக நமக்கு சராசரி எப்படி கொடுத்துருக்காங்க, x1 + x2 அப்படியே போய்கிட்டு ப்ளஸ் லாஸ்ட்டில் x8 டிவைடட் பை 8 இஸ் ஈக்குவல் டு 20ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம x1 + x2 என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 31. அதே மாதிரி அடுத்த 3 எண்களின் கூடுதல் 64. 6வது எண் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் x8ல் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா நமக்கு 8வது எண் தானே தேவை, x8 - 7. அதுக்கப்புறம் x7 எப்படி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், x8 - 3. அதுக்கப்புறம் 8வது எண் இஸ் ஈக்குவல் டு 160ன்னு எழுதிக்கலாமா. ஸோ இப்போ இதில் இருந்து என்ன பண்ணலாம், இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா. 95ன்னு கிடைக்கும். 10 அப்போ 85. அப்போ 3 × x8 + 85 இஸ் ஈக்குவல் டு 160. அப்போ இதில் இருந்து எப்படி எழுதலாம், 160ல் 85 கழிச்சா 75ன்னு கிடைக்கும். ஸோ இதை அடிக்கலாமா.